A 1.5 meter tall boy is standing at some distance from a 30 meter tall building. The angle of elevation from height to the top of the building increases from 30 degree to 60 degree as he walks towards the building. Find the distance he walked towards the building. எப்படி வந்தீங்களா அப்படின்னா ஒரு டால் பாய், இது அதோட ஹைட்டு, பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர். ஸோ இவர் அந்த பையனோட ஹைட் வந்து 1.5 மீட்டர். ஸோ இதை வரைஞ்சிக்கலாம். அப்புறம் இது வந்து திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. இந்த பாயிண்ட் வந்து யூ கேன் கால் இட் சி. டிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பர்சன் வந்து நகர போகிறாரு, ஈங்கிற பிள்ளைக்கு நகர்றாரு. when we move towards this E, his angle of elevation is angle of the building. Angle of elevation of the building, it increases up to 60 degree. So now we need to find it out. What is the distance the person moves? இங்கேருந்து டிலேருந்து ஈக்கு போகிறப்ப அவர் எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடம் 1.5 மீட்டர். இது 1.5 மீட்டர் போச்சுன்னா இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 28.5 மீட்டர். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஎஃப்டி. பிஎஃப்டிங்கிறது பி, இந்த இடம் வந்து எஃப்னு வச்சுப்போம். பிஎஃப்டி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஎஃப்டி எடுத்துக்கலாம். பிஎஃப்டி. இப்போ இங்கே tan தீட்டா அப்படின்னு போட்டோம்னா ஆப்போசிட் வந்து பிஎஃப், அட்ஜசன்ட் வந்து டிஎஃப். ஸோ இந்த டிஎஃப் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிஎஃப்ங்கிறது என்ன, டிஇ ப்ளஸ் இஎஃப்னு எழுதலாம். பிஎஃப் டிஇ ப்ளஸ் இஎஃப் அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த டர்ன் 30 அப்படிங்கிறது 1/√3 ஆகும். ஸோ டிங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ 1/√3 ஈக்குவல் டு பிஎஃப் வந்து 28.5 மீட்டர். 28.5 மீட்டர் டிவைட் பை டிங்கிறது எக்ஸு, இஎஃப்ங்கிறது ஒய். ஸோ இது மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அது 1/√3. இப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 28.5√3 மீட்டர். ஸோ இதை நம்ம வந்து கேன் ரிமெம்பர் திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். திரும்ப இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். வி கேன் டேக் த ட்ரையாங்கிள் பிஎஃப்இ. பிஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ என்ன இருக்குது, tan 60 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, பிஎஃப் பை இஎஃப் அப்படின்னு வரும். இப்போ நான் எனக்கு வந்து ஐ கேன் ஃபைண்ட் அவுட் இஎஃப். இஎஃப்னா ஒய்ஏ. பட் tan 60 எனக்கு என்ன வரும்னா இது வந்து √3 ஆகிடும். ஸோ இந்த பிஎஃப்ங்கிறது 28.5 மாறிடும். இந்த இஎஃப்ங்கிறது ஒய்னு ஆகிடும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 28.5 டிவைட் பை √3 மீட்டர். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 2வை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2 28.5 பை √3 ஈக்குவல் டு 28.5 √3. ஸோ இப்படி இருக்குது. இப்போ எக்ஸ் தான் எனக்கு வேணும் இல்லையா, இதெல்லாம் எக்ஸ் ஈக்குவல் டு 28.5 √3. அந்த பக்கம் வச்சுன்னா 28.5 டிவைடட் பை √3. ஸோ ரெண்டும் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 28.5 காமனாக எடுத்தால் √3 மைனஸ் 1/√3 வரும். ஸோ இப்படி இருக்கிறப்ப வி கோ எக்ஸ் ஈக்குவல் டு 28.5. இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் √3 3 மைனஸ் 1 டிவைடட் பை √3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28.5 3 minus 1 2 divided by √3 வரும். ஸோ we can multiply √3 இந்த மேலே ஒரு √3 மல்டிப்ளை பண்ணலாம். multiply √3 in bottom denominator also. So you get x equal to 28.5 into √3 and divided by 3 கிடைக்கும். 28.5 into 28.5 57 √3 divided by 3 அடிச்சோன்னா x equal to 19 √3. Distance moved by the boy.